நீ ஆசைப்பட்டது சரிதான். ஆனா நீ ஆசைப்பட்டவரு உன் மேல ஆசைப்படணும்ல. நீயா உன்னை நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் பழி வாங்குறேன்னு பைத்தியக்காரி மாதிரி அலையாத. என்னடி சொன்ன? நான் பைத்தியக்காரியா? நான் பைத்தியக்காரியா? நான் பைத்தியக்காரியா? எல்லாரும் ஒழுங்கா என்ன விட்டுருங்க. எல்லாரையும் கூண்டோட அழிச்சிருவேன். பாலாஜி, உன்னை வெட்டி கூறு போட்டு வேண்டாம். என்ன விட. ஏன் புருஷன நீ வெட்டி கூறு போடுவியா? கொன்னுடுவேன். நீ பெரிய இவனா? அதெல்லாம் லண்டனோட வச்சுக்கோ. இங்க எல்லாமே நாங்க தான். மூடிட்டு பேசாம இருக்கணும். அப்பாடா, என் உடன்பிறப்பு திருந்திருச்சு. ஏய், முதல்ல நீ வாய பொத்து, அதுக்கப்புறம் இவ வாய பொத்து. இவ்வளவு ரூமுக்கு கொண்டு போய் மயக்கூசி போட்டாதான் அடங்குவா. டாக்டருக்கு போன் பண்ண சொன்ன, நீ பண்ணியா? பூகம்பமே வந்தாலும் இவ திருந்த மாட்டா. விடு. ஏய், சொல்லிட்டம்மா, டாக்டர் இப்போ ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாரு. ஏய், கட்டு கட்டு மாமா. சீக்கிரம் விடு. விடு. விடுன்னு சொல்றல. விடு. இங்க கயிறு கொடு. கலக்கட்டு. துர்கா, இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். பாலாஜி கூட்டிட்டு கோயிலுக்கு கிளம்பு. மது, இவள நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. நோ பாலாஜி, துர்கா, நீயும் கிளம்பு. துர்கா, ரொம்ப கத்துற. என்ன இது, அத்தை இப்படி அலறடிச்சிட்டு வராங்க? ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிருச்சோ? அம்மா, அப்புறம் மது வந்தாளா? எங்க இருக்கா? அவ ரூம்லயா? அம்மா, அங்க போகாதீங்க. அவளுக்கு வெறி பிடிச்சிருக்கு. ஆமா அத்தை, அவளுக்கு வெறி பிடிச்சு போய் துர்காவை கத்தியால குத்த போயிட்டா. அவளுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஏன் அப்படி பண்ணா? காரணத்தோட செஞ்சா பரவாயில்லையே. அவள ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல அவள ஒரு நல்ல டாக்டரா பார்த்து செக் பண்ணணுமா? இல்லாட்டி இன்னைக்கு துர்காவை குத்துன மாதிரி நாளைக்கு ரிஷிய குத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்ப மது என்ன பண்ணிட்டு இருக்கா? மயக்கத்துல இருக்கா அத்தை. அவ முழிச்சிருந்தாதான் வீடே அல்லோலப்படுதே. அம்மா, வேற வழி தெரியலம்மா. வெறி பிடிச்ச மாதிரி கத்துறவள வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதான் டாக்டர் வர சொல்லி
ஸ்லீப்பிங் இன்ஜெக்ஷன் போட சொன்னோம். நாங்க மட்டும் சரியான நேரத்துக்கு போகலனா இந்நேரம் துர்கா இருந்திருக்க மாட்டா. என்ன ரிஷி இதெல்லாம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, எல்லாமே சரியாயிடும். சீக்கிரம் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லா நடக்குமா. அவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாமா. நீங்க எப்பவும் போய் பாக்குற அந்த மந்திரவாதி கிட்ட அவளை அழிச்சிட்டு போய் என்னன்னு பார்க்கலாம். ஆஹா, இல்ல ரிஷி, அந்த மந்திரவாதி இறந்துட்டாரு. அவரை யாரோ அடிச்சு கொன்னுட்டாங்க. அவர் என்கிட்ட இந்த மதுதான் மித்ரசேனான்னு அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவளால ஆபத்துன்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு. அம்மா, அதுல நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்க போய் தூங்குங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆ, ரிஷி, எதுக்கும் நீ மதுக்கு துணையா கூடவே இரு. அவ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்க போறா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ரிஷி, அவ ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டா. நான் பாத்துக்கிறேன்க்கா. ம். பாலாஜி வேற கோயிலுக்கு நானும் துர்காவும் முன்னாடி போயிடுறோம், நீங்க வந்துருங்கன்னு சொன்னானே. மது இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறப்போ நான் எப்படி போறது? அப்படியே போனாலும் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? ஆனா இப்பதான் மித்ரசேனன்னு தெரிஞ்சோம், இவ்வளவுதான் ஆபத்துன்னு தெரிஞ்சோம், நம்ம எப்படி அமைதியா இருக்கிறது? என்ன முடிவு எடுக்கிறதுனே புரியல. என்ன ரிஷி, கோயிலுக்கு போய் துர்கா கழுத்துல தாலி கட்டுறதா இல்ல இங்கிருந்து மதுவை பாத்துக்கிறதான்னு ஒரே குழப்பமா இருக்கா? ஆ, இதெல்லாம் அக்காக்கு எப்படி தெரியும்? ரிஷி, எனக்கு எல்லாமே தெரியும். இவள நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி போ. இல்லக்கா, ஒருவேளை இவன் மயக்கம் தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனைனா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுவும் எனக்கும் துர்காக்கும் கல்யாணம்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியுமா? ரிஷி, சாதாரணமா நீ துர்காவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தா நீ சொல்ற மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும். ஆனா இந்த கல்யாணத்தினால நம்ம குடும்பத்துக்கு வர இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும்னு தெரிஞ்சா அவங்க வருத்தப்பட்டாலும் பெருசா கோபப்பட மாட்டாங்க. இல்லக்கா, நீ சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அம்மாவோட உடல்நிலை இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேள்விப்பட்டா அது இப்போ அவங்களை எதுல கொண்டு போய் விடுன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்போ
இதனால நம்ம குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை வந்தா மட்டும் அம்மா தாங்கிப்பாங்களா? சொல்றது கேளு ரிஷி. இனியும் நீ இங்க நின்னு டைமை வேஸ்ட் பண்ணாத. இவள நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. நீ என்ன பாத்துப்ப? மொத்தத்துல நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுங்கிறதுல குறியா இருக்க. அத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. நான் நினைச்சத அடைஞ்சே தீருவேன். மது 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 ரிஷி, இனி இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க வேண்டாம். நீ முதல்ல கிளம்பு. அக்கா இவ அங்க துர்காவும் பாலாஜியும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கிளம்பு. இல்லக்கா மது இப்படி அவள நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. அம்மா, காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாம். மது எழுந்துட்டாளா? அவளுக்கு காஃபி கொடுக்க போனியா? நான் போலம்மா. வேற யாரும் போனாங்களான்னு தெரியலம்மா. நான் வேணா போய் மது மேடம் எழுந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு வரட்டுமா? போய் பார்த்துட்டு வா. சரிங்கம்மா. அப்படியே அம்மா. அங்க ரிஷி இருப்பான், அவனை நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. சரிங்கம்மா. மதுக்கு என்னாச்சு? ஏன் அவ இப்படி எல்லாம் பண்றா? மந்திரவாதி ஏதோ மித்ரசேனான்னு சொன்னாரே, என்னவா இருக்கும்? ஐயோ அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. ஐயோ அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. என்னாச்சு? இங்க பாருங்கம்மா, அப்புறம் நாம எப்படி இருக்காங்கன்னு. அப்படின்னா ஐயோ, அப்படின்னா அப்படின்னா என்னாச்சு? அப்படின்னா யார் இப்படி பண்ணது? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வந்து ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. நீ ஐயோ என்னாச்சு? அப்படின்னா யார் இப்படி பண்ணது?
என்னாச்சு? யார் உன்னை கட்டி போட்டது? அண்ணி என்ன நீ ஆச்சு? யார் உங்களை கட்டி போட்டா? என்னாச்சு அப்படின்னா சொல்லு. அம்மா, மதுக்கு துணையா இருக்கலாம் நீங்க வந்த. அப்ப அவ கூட 4-5 ரவுடிங்க நின்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் மதுவுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நான் கண்ணை வச்சு மிரட்டினேன். ஆனா அவ அவங்களோட சேர்ந்துட்டு என்னை அடிச்சு இங்க கட்டி போட்டுட்டு அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு என்னை மிரட்டிட்டு மது அவங்க கூட சேர்ந்து போயிட்டாமா. யாருக்கு கல்யாணம்? அவ எதுக்கு நிறுத்த போறா? அதெல்லாம் சரி, நான் ரிஷிய தானே மதுவை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொன்னேன். அவன் எங்க? கவிதா, போய் ரிஷிய வர சொல்லு. சரிங்கம்மா. அம்மா, நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க கோபப்படாம கேட்கணும். என்னாச்சு சொல்லு. ரிஷியும் துர்காவையும் பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? ஐயோ போச்சு, எல்லாத்தையும் வளர போற. இன்னைக்கு எரிமலை வெடிச்சு செதற போகுது. என்ன சொல்லணுமோ சீக்கிரமா சொல்லு. இன்னைக்கு ரிஷிக்கும் துர்காக்கும் காளி கோயில கல்யாணமா?